நான் இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து ஒரு 3 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நான் ஒர்க் கொடுக்கணும், அந்த ஒர்க்கை வந்து அவங்க எந்த அளவுக்கு எந்த டைம் பீரியட்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் அந்த ஒர்க் பண்ணும்போது என் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற திங்க் பண்ணுறதுக்கு நிறைய டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பிஸ்னஸ் வந்து பிக் ஆகிடுச்சு, என்கிட்ட ஒரு 100 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் அதே மாதிரியே ஒவ்வொரு எம்ப்ளாயி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நான் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அப்படி நான் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக கிரியேட் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனை ரெக்ரூட் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த மேனேஜ் பண்ணுறவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற நான் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கும். அதனால் என்னோட பிஸ்னஸ் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் அதிகமான பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது எனக்கு ஆகிட்டு இருக்கும். இவங்க எல்லாரும் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் திங்க் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்னா அந்த டூல் தான் SAP. ஸோ இந்த SAP டூல் வந்துட்டு ஐடியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இந்த SAP அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த SAPனா என்ன, இதில் வந்து எந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ சேலரி வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த SAP கோர்ஸ் வந்து யார் படிக்கலாம், அதுக்கு வந்து கோடிங் தேவையா இல்லையா, நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கேன், நான் வந்து இந்த SAP கோர்ஸ் எடுத்து எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி ஐம் நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் SAP பேக்ரவுண்ட், பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து SAPல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து BPOல ஒர்க் பண்ணிட்டு SAP கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ SAPல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பேக்கேஜில். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்ன சில விஷயங்களை இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் PRIMUS Tech System. More on that later. Let's get into the video. ஃபர்ஸ்ட் இந்த SAP பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த SAPல எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஆம்பிஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 3 lakhலேருந்து 7 lakh வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க இந்த SAPக்கு. பட் நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி அப்படிங்கிறது ரொம்ப டிஃபர் ஆகும். நான் கேட்ட வரைக்கும் ஃப்ரெஷருக்கு மினிமம் 3 lakh per annum ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆவரேஜ் சேலரி. இதோட கம்மியாக சில கம்பெனிஸில் கொடுக்க சான்சஸ் இருக்குது, அண்ட் இதோட அதிகமாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த நீங்கள் போகக்கூடிய கம்பெனியை பொறுத்தது தான். பட் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh per annum ஃப்ரெஷருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 lakhலேயும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக 6 lakh 7 lakh வரைக்கும் பேக்கேஜ் இருக்க முடியும். ஆவரேஜாக வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh per annum வரைக்கும் வாங்கிட்டு இருக்கதான் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் பேக்கேஜ் இந்த SAPலையும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. கோடிங் தேவையா இல்லையா? ஸோ இந்த SAP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மாடியூல்ஸ்க்கு கோடிங் அப்படிங்கிறது தேவை, சில மாடியூல்ஸ்க்கு கோடிங் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இந்த மாடியூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியை பொறுத்து இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்காக இல்லை வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்காக இல்லை வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்காக ஒரு SAP யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கோடிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரீக்குள்ளே கீழே பிரான்ச்சஸாக வந்துட்டு இருக்கும். அந்த 2 மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபங்க்ஷனல், நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்னிக்கல். ஸோ இந்த ஃபங்க்ஷனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கோடிங் அப்படிங்கிறது தேவைப்படாது. அட் த சேம் டைம் வந்து டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா MM, SCM அண்ட் HCM இந்த மாதிரி மாடியூல்ஸ்லாம் வரும். இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கோடிங் தேவைப்படாது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து SAP, S4HANA அண்ட் தென் வந்துட்டு abap இந்த மாடியூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து SAP பேஸ் பண்ண ஜாப்ஸ் வந்து ஐடியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாடியூலை பொறுத்து உங்களுக்கு ஜாப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டிஃபர் ஆகிட்டு இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ HCMலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் வந்துட்டு இந்த SAP மாடியூல் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே வந்து நீங்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இல்லை வந்துட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல்ஸை வேற ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வந்துட்டு ஒரு சப்ளை செயின் இண்டஸ்ட்ரியிலையோ வந்து அவங்க. ஸோ யார் வந்து இந்த SAP கோர்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து யார் வேணாலுமே எடுக்கலாம். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கீங்க இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்களும் இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இதே நீங்கள் வந்து IT பேக்ரவுண்டில் இருக்கீங்க இல்லை வந்துட்டு HR இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த மாடியூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் உங்கள் சேலரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து BPOல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு என்டர்பிரைஸ் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு SAP யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் SAPல சர்டிஃபிகேஷன் முடிச்சால வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியும் அந்த டீம் நீங்கள் ஜம்ப் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நெக்ஸ்ட் கம்பெனி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேக்கேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். பேசிக்காக இந்த SAP வந்துட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எதனால இதை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இனிஷியலாக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, அட் த சேம் டைம் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு பர் டே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் லெஸ் ஆனிச்சு அப்படின்னா எதனால் லெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி நீங்கள் SAPல உங்கள் பேஜை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியணும், இவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இதனால் அவங்க ஒர்க்
ஒர்க் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து உங்கள் டேட்டாவை நீங்கள் செக்யூராக வச்சுக்க முடியும். இந்த எஸ்ஏபிலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் பேஸ் பண்ண சிஆர்எம் டூல்ஸும் இருக்குது. அது வேணா அதையுமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குன்னா, இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிஆர்எம் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எஸ்ஏபி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சிஆர்எம் மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேற ஒரு இடத்துல அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த எஸ்ஏபியை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்கள் மாடியூலை சூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நான் இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறேன் ப்ரோ, நான் இந்த மாதிரி மாடியூல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக பே பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா S4 HANA, SAP S4 HANA அப்படிங்கிற ஒரு மாடியூலுக்கு வந்து அதிகமான பே அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸும் வந்து இந்த ஒரு மாடியூலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கம் டு PRIMUS டெக் சிஸ்டம்ஸ். இவங்க 12 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஏபிக்காகவே கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கோர்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இவங்க பர்சனலாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 250 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எஸ்ஏபியோடைய கோல்டு பார்ட்னராக இருக்காங்க. விச் இஸ் லைக் இந்த கோர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து எண்ட் யூசர் அண்ட் தென் வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன். இந்த குளோபல் சர்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு பார்ட்னர் இருக்கவங்க மட்டும் தான் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து கோல்டு பார்ட்னர் இருக்கிறதுனால இவங்க குளோபல் சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் வந்து எஸ்ஏபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்க கிட்ட வந்து ஆஃப்லைன் கோர்ஸும் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது. சென்னையில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கோர்ஸும் இருக்குது. இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இல்லை நான் வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ணிக்க முடியும். இவங்க கிட்ட நான் சொன்ன SAP S4 HANA மாடியூல் கூட இருக்குது. அதை கூட அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அந்த மாடியூல் கூட நீங்கள் எடுத்து அங்கே லேர்ன் பண்ணலாம். ஸோ இவங்க என்னென்ன மாடியூல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், பிளானிங், டிமாண்ட் பிளானிங், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் வந்து டெக்னிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா HANA, abap, பேசிஸ் இந்த மாடியூல்ஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாடியூல் வந்து சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இவங்களுடைய கஸ்டமர் கேரை நீங்கள் ரீச் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு எந்த மாடியூல் வந்து செட் ஆகும் அப்படிங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்க வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கோர்ஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தை வந்து வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த SAPல இன்னும் அடிஷனலாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நான் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.